ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ச்சிங் சோல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ஸ்டாக்ஸ் ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்ஸ்டாக்ஸ் ஆப் பற்றி பார்த்தோன்னா, இப்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்பெனிஸோட ஷேரை வாங்கி விற்கலாம் அப்ஸ்டாக்ஸ் ஆப் யூஸ் பண்ணியே. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகேங்களா, இருக்கிறதுலையே. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று என்னென்னா, அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் வந்து ரட்டன் டாட்டாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ஒரு நல்ல ட்ரஸ்டடான வெப்சைட் தான். அது இல்லாமல் இது வெப்சைட்டாகவும் இருக்குது, ஆப்பாகவும் இருக்குது. நீங்கள் இதை மொபைல் ஃபோனில் ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரு, ஐ ஸ்டோர் எல்லாத்துலேயுமே இது அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், ரெண்டு விதமாகவும் இது கொடுக்குறாங்க. ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஆப் மூலமாக பண்ணி காட்ட போகிறேன். அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி இதை வச்சு ஸ்டாக்ஸ் வாங்குறது, விற்கிறது, அப்புறம் உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரிலாம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, கீழே கிரியேட் அன் அக்கௌண்ட் அதை கொடுக்கணும். கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தா இப்போ உங்களுக்குன்னு ஒரு புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன்அப் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணணும், ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஒவ்வொரு ஓடிபி வருங்க. ரெண்டுமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த ஃபார்ம், பேப்பர்லெஸ் அண்ட் சப்மிட் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ நீங்கள் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ண அப்புறம் உங்களுக்கு அவங்களே அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகி நீங்கள் அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அதை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது ஒரு ஆதார் நம்பரும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ உங்கள் பேங்க் சோர்ஸுக்காக ஒரு பேன் கார்டு கேட்பாங்க. அதாவது ஆதார் கார்டும் பேன் கார்டு ரெண்டுமே உங்களுக்கு தான் இருக்கணுங்க. ஆதார் உங்களோட இது யூஸ் பண்ணிவிட்டு பேன் கார்டு வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணால் அது மேட்ச் ஆகாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் ஆர் ஸ்கேன்ட் அண்ட் வெரிஃபைடு ஃபார் ஓப்பனிங் யுவர் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ண அப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுடைய மெயிலுக்கே இப்போ நீங்கள் கொடுத்த உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக க்ரியேட் பண்ணி உங்கள் மெயிலுக்கே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும் மெயிலில். அதாவது இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி அப்ஸ்டாக்ஸ்லேருந்து, அந்த ஆப்லேருந்தே உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. இது ஆனால் நடக்க நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ண அப்புறம் ஒரு 1 to 2 days ஆகுங்க. உடனே வராது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வெரிஃபைட் யூ ரிசீவ் ஏ யூனிக் ஐடி அண்ட் வயலேஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கும் சரி, உங்கள் எஸ்எம்எஸ் நம்பருக்கும் சரி, அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் ஆப்லேயே சைன்இன் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. இப்போ வாங்க லாகின் பண்ணிவிட்டு எப்படி அதை ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்ஸ்டாக்ஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மெயினாக என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இதில் ஃப்ரீங்க. டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இங்கே பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 0 brokerage ஃபார் 30 days. ஃபஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு ட்ரேட்னு சொல்லுவோம். ஒரு டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எல்லா பிளாட்ஃபார்மே ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் வசூலிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா அப்ஸ்டாக்ஸ் ஆப் தான் இருக்கிறதுலே கம்மி ப்ரோக்கரேஜில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லாங்க ஃபார் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதில் ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு நீங்கள் எத்தனை ஷேர் வேணால் வாங்கி விற்றுக்கலாம். அதுக்கு ஃபுல்லாமே 0 brokerage அமௌண்ட் தாங்க. 1 மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிகினர்ஸ் கோர்ஸும் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது
ஒரு 999 ரூபா மதிக்கத்தக்க ஒரு கோர்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க. இது எப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ரோமோ கோட் இருக்கும் லாகின் பண்ண அப்புறம், அந்த கோடை வச்சு நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதில் வந்து 3 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே டிமாட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0 brokerage அமௌண்ட் ஃபார் 1 month. 1 monthக்கு அப்புறமும் இதில் மினிமமாக தாங்க வருங்க. ஒரு 1000 ரூபாங்கிற டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் தான் brokerage அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுதான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மார்க்கெட்லேயே கம்மியான அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் 1000 ரூபா மதிக்கிற கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ போய் லாகின் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் விஷ் லிஸ்ட்டுன்னு வருங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. இது வெறும் எம்டியாக பிளெயினாக தாங்க இருக்கும். இதில் வந்து இந்த விஷ் லிஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஷேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஷேர் நான் வாங்கலாம் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அந்த கம்பெனி நேம், அதாவது இங்கே மேலே ரைட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் காட்டுதில்ல, ப்ளஸ் சிம்பிள் உள்ளே போய் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வருங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ரிலையன்ஸ்னு காட்டுதா, க்ரீன் கலரில் ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே விஷ் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருங்க. ஆட் ஆன அப்புறம் நீங்கள் டெய்லியுமே இதில் மார்க்கெட் ரேட்டு ஓன்ஸ் எல்லா டைமும் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு இதில் வந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. அதே மாதிரி பேசிக் மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 டு ஆஃப்டர்நூன் 3:30. இதுதாங்க ஒரு பிஸ்னஸ் டேக்கான மார்க்கெட் டைமிங். ஸோ மெயினாக இந்த வாட்ச் லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஷேரை அனலைஸ் பண்ண இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டு இந்த பேஜில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது லைவாக உங்களுக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ காட்டிகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஷேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷேரை வாங்குறதுக்கு காசு வேணும், கரெக்டுங்களா? அதுக்கு தான் இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 4th ஃபண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபண்ட்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இப்போது அமௌண்ட் ஆட் பண்ணணும். அமௌண்ட் ஆட் பண்ண என்ன பண்ணணும்னா ஆட் ஃபண்ட்ஸ் கொடுக்கணும். ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து ஒரு 1000 வச்சுக்கோங்களேன். மணி என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வழி ஈஸியாக இருக்கோ அது மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். கார்டு ஆப்ஷன் தராங்க, இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷனும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அவைலபிள் டு ட்ரேடில் வந்து நீங்கள் கொடுத்த அமௌண்ட் ஆட் ஆயிரும். இது ஆக்சுவலாக ஏற்கனவே இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 1000 ரூபா ஆட் ஆயிருக்கும் அவைலபிள் டு ட்ரேடில். ஸோ உங்களுக்கு அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மணி ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்ஸ் எப்போ மணி ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மெயில் மூலம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மணி ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு ஷேர் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஃபி எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த பேஜ். ஸோ இப்போ இன்ஃபியில் கரண்ட்டாக ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 953 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டுடேஸ் லோ ஹை இப்படி இந்த வேல்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோவாக 950 ரூபா வரைக்கும் போயிருக்கு, ஹையஸ்ட்டாக 963 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது கீழே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வேல்யூ அந்த ரேஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் பேசிக்காக ஒரு ஷேர் வாங்க போகிறீங்கன்னா எடுத்த உடனே வாங்கிடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் எங்கே வாங்க போகிறீங்கிறது. அந்த ஷேரை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 மந்த்தாவது மினிமம் அனலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனியோட மார்க்கெட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அதாவது ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அந்த மாதிரி அட்லீஸ்ட் 1 மந்த்க்காவது நீங்கள் அனலைஸ் பண்ண அப்புறம் தான் அந்த ஷேரை வாங்கணும். நீங்கள் எடுத்த உடனே எந்த முன்னறிவும் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மினிமமாக ஒரு அனலைசிஸ் இருந்த அப்புறம் தான் அந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்கணும். ஸோ இப்போ ஒரு ஷேர் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே இன்ஃபோசிஸ் அந்த ஷேர் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த க்ரீன் கலரில் பை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷேரோடைய கரண்ட் வேல்யூ 952 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. குவான்டிட்டி 1 கொடுத்துட்டு இங்கே ஆர்டர் காம்ப்ளெக்சிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, பேருக்கு ஏற்ற மாதிரி சிம்பிள் அவ்வளோதான், அதில் வேறு எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட் இங்கே சிஓ யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சிஓன்னா கவர் ஆர்டர் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இங்கே வந்து டேப் டு ஹேட் இயர் ப்ரைஸ்ன்னு இருக்குங்களா,
அதாவது ஸ்டாப் லாஸ் செல். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 856 ரூபா வரைக்கும் லோயராக நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் வேல்யூ 951 ரூபா இருக்குன்னா நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 900 ரூபா கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் சிஓ யூஸ் பண்ணி, அந்த சிஓ மீன்ஸ் கவர் ஆர்டர், அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்டாக் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்டாப் லாஸ் செல் வேல்யூ கொடுத்தது 900 ரூபா. அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ஒன்ஸ் இந்த ஷேரோட வேல்யூ எப்போ 900 ரூபா ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் வந்து எனக்கு செல் ஆயிருங்க. ஸோ இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசிஓ அப்படின்னா ஒன் கேன்சல் த அதர். இங்கே என்ன ஆகும்னா, இங்கே பை ப்ரைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் 951.85 கரண்ட் வேல்யூ போட்டுக்கிறேன். டார்கெட் செல் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறேன். டார்கெட்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. ஸ்டாப் லாஸ் செல் வந்து இப்போ மினிமமாக எவ்வளோ கேட்குறாங்க, மினிமமில் வந்து நான் ஒரு 900 ரூபா போட்டுக்கிறேன். அப்படின்னா இப்போது ஒன்ஸ் இந்த ஷேர் வந்து எப்போ 1000 ரீச் ஆகுதோ, சாரி 10,000 போட்டேன், எப்போ 1000 ரீச் ஆகுதோ அப்போ செல் ஆயிரும். இல்லை இந்த ஸ்டாப் லாஸ் செல், அதாவது 900 rupees, அது எப்போ ரீச் ஆகுதோ அப்போ செல் ஆயிரும். அதாவது ஒன் கேன்சல் த அதர் அப்படின்னா இந்த ரெண்டில் எனக்கு எது ஃபஸ்ட்டு அட்டைன் ஆகுதோ அப்போ வந்து எனக்கு அந்த ஷேர் வேல்யூ செல் ஆயிரும். இதுதாங்க இதோடைய இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஎம்ஓனா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து என்னென்னா, இப்போது இது வந்து நீங்கள் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஆர்டர் யூஸ் பண்ணி வாங்க முடியாதுங்க. ஏஎம்ஓங்கிறது மார்க்கெட் எப்போ ரன் ஆகாமல் இருக்கோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போது ஷேர் வந்து 952 ஆயிடுச்சுங்களா, நான் என்ன இங்கே போடுறேன்னா 952க்கு பதிலாக நான் 945 போடுறேன். ஸோ இங்கே நான் பை ப்ரைஸ் 945 கொடுத்துருக்கேன். அப்போது எனக்கு அடுத்த நாள் மார்னிங் 9 to 9:15 இந்த வேல்யூ, அதாவது 945க்கு எனக்கு ஷேர் வேல்யூ டவுன் ஆச்சுன்னா நான் அந்த ஷேரை வந்து எனக்கு அந்த ஷேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாங்கிடுங்க. இது வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வேல்யூ கொடுத்தப்புறம் இப்போது ரிவ்யூ பண்ணுறேன். அதாவது இப்போ கரண்ட் ஸ்டாக் வேல்யூ 951.95 952 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இது கொடுத்துட்டு நீங்கள் பையின்னு கொடுத்தீங்கன்னா அது பை ஆயிருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் ஒரு ஸ்டாக் வாங்குறது. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி வாங்கின அப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் எங்கே போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையாங்கிறது உங்கள் எஸ்எம்எஸ்க்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் இந்த ஆப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் நீங்கள் வாங்கின ஷேர் காட்டுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் 2 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கிளென்மார்க்லேருந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், இன்ஃபீலேருந்து ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிளென்மார்க்கில் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் 459 ரூபா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 93 ரூபா லாஸ் நான் வாங்கினது. ஸோ ரெட் கலரில் காட்டுது. நான் வாங்கும் போது ப்ரைஸ் வந்து 550க்கு மேலே இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு லாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியோட ஷேர் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கரண்ட் ப்ரைஸ் 952 ஆயிருக்கு. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 239 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ க்ரீன் கலரில் காட்டுது. ரெட்டில் இருக்கிறது உங்களுக்கு லாஸு, க்ரீனில் இருக்கிறது ப்ராஃபிட். ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஷேரும் சேர்த்து கீழே க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 145 ரூபா எனக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது கிட்டத்தட்ட 12% எனக்கு ஷேர் வேல்யூ ப்ராஃபிட் வந்துருக்கு இது வரைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கின ஷேர் வந்து போர்ட்ஃபோலியோவில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிட்டேன், எனக்கு டார்கெட்டாக இருந்த ரேட் வந்து வந்துருச்சு, இப்போ நான் விற்க போகிறேன் அப்படின்னா இங்கே செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பைக்கும் செல்லுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. செல்லும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நீங்கள் இங்கே ஒரு குவான்டிட்டி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஆர்டர் காம்ப்ளெக்சிட்டினா நீங்கள் எந்த ஆர்டரில் வாங்குனீங்களோ அதில் போடணும். சப்போஸ் நீங்கள் ஆர்டர் காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளில் வாங்கியிருந்தீங்கன்னா சிம்பிளில் இருக்கணும். இல்லை நீங்கள் இந்த நாளில் எதில் வாங்கினீங்களோ அதில் இருக்கணுங்க. ப்ளஸ் இப்போ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணால் இந்த இப்போ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டு செல் ஆயிருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஷேர் வேல்யூ எனக்கு மாறிட்டே இருக்குது. அதாவது இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். இப்போ நான் வாங்கும் போது இப்போ எனக்கு ஷேர் வேல்யூ ஏதாவது ரேண்டாக மாறிட்டே இருக்கும் கிடையாது, கரெக்டுங்களா? அது ஒரு நிலையாக இருக்காது. இப்போ எனக்கு 951 பாயிண்ட் சம்திங் இருக்குது, நான் 952ன்னு போட்டுக்கிறேன். இப்போது என்ன ஆகும்னா எனக்கு இப்போது 952க்கு ஃபுல்லாக போகாதுங்க. எனக்கு என் அக்கௌண்ட்லேருந்து 951 பாயிண்ட் அந்த கரண்ட் ரேட்னோ அதுதான் போகும். மீதி உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரவுண்டாக 955 போட்டுக்கலாம். எனக்கு கரண்ட் வேல்யூ என்னவோ அது மட்டும்தான் போகும். மீதி அமௌண்ட் வந்து உங்கள் வேலெட்லேயே தான் ஆட் ஆகிருக்கும், அது போகாது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் அனலைசிஸ் இல்லாமல் ஒரு ஷேர் வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா அந்த ஷேரோட வேல்யூ வந்து எப்போ ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கோ அப்போ வாங்குங்க, அதுதான் கரெக்டான டைம். அதே மாதிரி விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வேல்யூ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையான வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா செல் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு மணி இப்போ கண்டிப்பாக தேவைன்னா செல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஷேரை நீங்களே ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் ஒரு கரெக்டு. ஓகேங்களா? அவ்வளோ சீக்கிரம் ஷேர் விற்காதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஷேர் விற்கிறதுக்கு விட நீங்களே ஹோல்ட் பண்ணியிருந்தா இன்னும் ஃப்யூச்சரில் அதிக வேல்யூ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேர் நீங்களே ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி ஷேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேர் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, இன்வெஸ்டர்னு இன்னொருத்தர் இருப்பாங்க. ட்ரேடர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா நாளைக்கு விற்றுருவாங்க, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. நீங்கள் அதை விட ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறது தான் இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை உங்களுக்கு லாங் டைம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க. இன்வெஸ்டருங்கிறவங்க லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 6 months 1 year to லைஃப் லாங் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது மணி தேவை அப்படின்னா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படியும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஷேர் வேல்யூ க்ரோத் ஆகி தான் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவசரப்பட்டு எடுக்கிறத விட அதிலே நீங்கள் ஹோல்ட் பண்ணி அந்த ஷேரை ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய இன்னும் பெரிய வேல்யூக்கு அந்த ஷேர் போக வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் வேறு இதை பற்றி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஸில் ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு ப்ரோக்கர் வந்து உங்கள் அப்ஸ்ட்ராக்ஸ் வந்து கால் பண்ணி உங்களை பர்சனலாக வெரிஃபை பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டே க்ரியேட் ஆகுங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பருக்கும் ஒரு பின் வரும். ஸோ ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த ஃபோன் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அப்ஸ்ட்ராக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இல்லை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஸ் ஆப்போடைய கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டு நீங்கள் டவுட் கேட்கலாம். அவங்களே கூட உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க, டவுட்ஸும் க்ரியேட் பண்ணுவாங்க. இதில் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ஸ் ஆப்போடைய கஸ்டமர் கேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை ட்ரேடிங்களுக்கும் டவுட் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஷோராக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ப்ளஸ் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஸோ கீப் ட்ரேடிங், ஹாப்பியாக இருங்க. பாய்.